Welcome to Future Vision Study Center, Salem. So today UG Tech Physics online classல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 2ல Forbes method for thermal conductivity. அதாவது thermal conductivity மெஷர் பண்றதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. Forbes method and இன்னொன்று வந்து least disk method. ஸோ ரெண்டு பத்தியுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay. Fourth method for thermal conductivity. So last classல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? thermal conductivity அப்படின்னா என்ன? So thermal conductivity அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு heat transfer. ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கு வந்து என்ன ஆகுறது அப்படின்னா heat energy வந்து எப்படி transfer ஆகுது? அதோட rate of thermal conductionக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அண்ட் வந்து எலக்ட்ரான்ஸில் தேர்மல் கண்டக்டிவிட்டி டியூ டு எலக்ட்ரான்னால எப்படி இருக்கும், ஃபோனான்னால எப்படி இருக்கும், இன்சுலேட்டர்ஸில் அண்ட் கண்டக்டர்ஸில் பார்த்தோம். கண்டக்டர்ஸில் வந்து மெயின் அதில் வந்துட்டு எது டாமினன்ட் கேரியராக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸு. அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸில் வந்துட்டு ஃபோனான். ஸோ தேர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். அதுக்கான பேசிக் ஃபார்முலா வந்துட்டு என்ன படித்தோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தானே. ஸோ இப்போ Q by Q by T அப்படிங்கிறது ஈக்குவல் டு KA டெல்டா T டிவைடட் பை D டிஸ்டன்ஸ். அதாவது இதில் K அப்படிங்கிறது தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த Q by T அப்படிங்கிறது வந்து ரேட் அட் விச் ஹீட் வந்து கண்டக்டட் த்ரூ தி மெட்டீரியல். K அப்படிங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஏன்னா ஏரியா, டெல்டா T அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அண்ட் D அப்படிங்கிறது டிஸ்டன்ஸு. ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே தெர்மல் கண்டக்டிவிட்டியை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியை எப்படி மெஷர் பண்ணலாம், ஒரு இதில் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா Forbes மெத்தட். ஸோ Forbes மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட். ஓல்டஸ்ட்னால என்னது, கிளாசிக்கல் மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட். தெர்மல் கண்டக்டிவிட்டினா இப்போ நம்ம இன்சுலேட்டர்லேயும் பார்த்தோம், மெட்டல்ஸ்லேயும் பார்த்தோம். என்னால் மெட்டல்ஸில் மட்டும்தான் என்னது இந்த Forbes மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். In this method, long rod of metal with uniform cross section is heated at one end of its end. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ராட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க. என்டையர் லென்த் ஆஃப் த ராட் இஸ் எக்ஸ்போஸ் டு த சரௌண்டிங் ஏர். ஸோ அப்போ என்டையர் அந்த லென்த் ஆஃப் த இது ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ அப்போ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் எனர்ஜி வந்து ஆக்சுவலி லாஸ் ஆகும். ஏன்னா நமக்கு தெரியும் ஹாட் எண்ட்லேருந்து கோல்டு எண்டுக்கு ஹீட் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அந்த வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் சப்ளை டு த ராட் வந்து ஈக்குவல் டு த லாஸ் டு த சரௌண்டிங்ஸ். இப்போ நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறோம். சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு எண்டில் வந்துட்டு அதிகமாக இருக்கும், இன்னொரு எண்டில் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு ராடு இருக்குது அப்படின்னா நான் இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும், இங்கே வந்து கோல்டு எண்டு, இது வந்து ஹீட் எண்டு அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், நமக்கு இங்கே கம்மியாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் இதுக்கப்புறம் வந்து ஸ்டெடி ஸ்டேஜ், அதான் ரெண்டுமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஈக்குவல் டெம்பரேச்சரில் அட்டைன் ஆயிரும். அதை தான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்டெடி ஸ்டேட். இதுக்கப்புறம் நான் ஹீட்டு ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக என்ன ஆகும், கூலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ ஒரு இதில் வந்து நான் இங்கே ஹீட்டை எவ்வளோ வந்து இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு இது பண்ணிக்குதோ அவ்வளோ இதுதான் வந்து நமக்கு இங்கே கோல்டு எண்டை வந்து என்ன பண்ணும், ஹீட்டை லாஸ் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ ஹீட் லாஸ் ஆச்சோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இன்னொரு எண்டில் ஹீட்டு கெயின் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஹீட் சப்ளை டு த ராட், இப்போ நான் எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து இஸ் லாஸ் டு தி சரௌண்டிங்ஸ். அப்போ சரௌண்டிங்ஸ்க்கு வந்து அது எவ்வளோவோ லாஸ் பண்ணியிருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் லென்த் அட் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் தி ஹீட்டட் எண்ட். அதாவது டயக்ராம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும்.
ஸோ இதுதான் வந்துட்டு ஹோப்ஸ் மெத்தோட எக்ஸ்பிரிமெண்ட் டயக்ராம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இது வந்து ஸ்ட்ரீம் இன்லெட், இதுதான் வந்து ஹாட் எண்டு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீம் வந்து வெளியில் வர்றதுக்கு இது வந்து அவுட்லெட்டு, இது வந்து இன்லெட். இப்போ ஸ்டீம் உள்ளே வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். இந்த ஹீட் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராட், இதுதான் வந்து நமக்கு ஒரு ராட், மெட்டல் ராட். ஸோ இப்போ இந்த மெட்டல் ராடில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு 4 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க, ABCDE. அதாவது ஒரு 5 பாயிண்ட் கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஒவ்வொரு இதுலேயும் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தெர்மோமீட்டர், இது வந்து இங்கே ஒரு தெர்மோமீட்டர். ஸோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி 5 பாயிண்ட்லேயுமே 5 தெர்மோமீட்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம ஜென்ரலாகவே பார்க்குறோம். இப்போ இந்த ஹீட் வந்து என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ எனக்கு ஃபஸ்ட் எண்டில் இங்கே வந்து ஏ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அப்போ இங்கே வந்து டெம்பரேச்சர் எனக்கு கம்மியாக இருக்கும். இப்போ அடுத்தது பி வரும்போது கொஞ்சம் ஏவை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது, அடுத்து சி இன்னும் கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இதே வந்து இந்த மாதிரி தான் மெஷர் ஆகும். நம்ம ஒரு பர்டிகுலர் டைமில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இங்கே இனிஷியல் எண்டு பக்கத்தில் இருக்கிறது அதிகமாக இருக்கும், அடுத்தடுத்து வர வர என்ன ஆகிட்டே வரும், கம்மியாகிட்டே வரும். இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஈக்குவல் ஆயிரும். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பு. இப்போ இதில் மெயினான வந்து என்ன அப்படின்னா ஹீட் வந்து ஒரு டிஸ்கில் இருந்து ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஃப்ளோவிங் இன் டு த ஸ்பெசிஃபிக் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ராட். ஒரு பர்டிகுலர் எண்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எவ்வளோ ஹீட் வந்துட்டு லாஸ் ஆகுதோ அது வந்து இங்கே இந்த கோல்டு எண்ட் வந்து எவ்வளோ ஹீட்டை வந்து கெயின் பண்ணுதோ அதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஹீட் வந்து என்ன பண்ணலாம், சரௌண்டிங்க்கு ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சோ அது வந்து எவ்வளோ லாஸ் பண்ணதுக்கோ ஒரு ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம எதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபூரியர்ஸ் லா. ஃபூரியர்ஸ் லா வந்து நம்ம ஆல்ரெடி படித்ததான். ஒரு ஹீட் வந்து கண்டக்டட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா படித்தோம் இல்லையா, என்னது, Q ஈக்குவல் டு மைனஸ் KA d theta டிவைடட் பை dx. இப்போ எந்த நம்ம எண்டில் ஒரு பிங்கிற ரெண்டுக்கு பார்த்தோம்னா பி, சிங்கிற ரெண்டுக்குன்னா சி, பிங்கிற பாயிண்டில். சேம் நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா படித்தோமோ அதே தான். இந்த இடத்துல டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம T1 மைனஸ் T2ன்னு எழுதுவோம், இங்கே d தீட்டான்னு எழுதியிருக்கும். டிஸ்டன்ஸ் டின்னு போடுவோம். இப்போ இந்த ரெண்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம dxன்னு எடுத்தனால dx நெகட்டிவ் சைன் நமக்கு தெரியும், எதை இண்டிகேட் பண்ணுது, ஹீட் வந்து என்ன ஆகுது, ஹீட் ஹை டெம்பரேச்சர் ஹாட்லேருந்து தான் கோல்டுக்கு போகுது. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால அது டிக்ரீஸ் ஆகுது, ஹீட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த நெகட்டிவ் சைன் குறிக்குது. இதுதான் வந்து ஃபூரியர்ஸ் லா. இந்த லாக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபூரியர்ஸ் லா. இதுதான் நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டியிலே படித்தோம். ஓகே, ஸோ இப்போ தியரி. Before steady state is reached, the amount of heat conducted through a particular point, say B per second, can be. இப்போ ஸ்டெடி ஸ்டேட் இன்னும் ரீச் ஆகலை, பிங்கிற பாயிண்டில். இப்போ நமக்கு ஏபின்னு நிறைய பாயிண்ட் படித்தோம் இல்லையா, அந்த பாயிண்டில் இப்போ பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ பி அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த பாயிண்டில் எவ்வளோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஷனில் இந்த மாதிரி சொல்லலாம். Q ஈக்குவல் டு KA d theta by dx b. ஸோ இப்போ நம்ம இங்கே நெகட்டிவ் சைன் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் சைன் எதை இது பண்ணோம், டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணுது. K அப்படிங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், A அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த மெட்டீரியல், இந்த d theta by dx b அப்படிங்கிறது தான் வந்து என்னது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பர் யூனிட் லென்த் ஆஃப் த ராட் அட் பி. இப்போ பிங்கிற எண்டில் வரைக்கும் நான் கேல்குலேட் பண்ணுறதுனால அந்த பிங்கிற எண்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்ச். அப்போ த டோட்டல் ஹீட் லாஸ்ட் ஃப்ரம் த பாயிண்ட் பி டு இ, அதாவது பியிலேருந்து அடுத்து இ இந்த பக்கம் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு இப்போ இந்த மாதிரி 4 ராடு வச்சுருந்தோம், 4 5 வச்சுருந்தோம், A B C D E. இப்போ பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் ஹீட் லாஸ்
ஃப்ரம் த பாயிண்ட் பி டு இ, பியிலேருந்து இ வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹீட், இது வந்து கெயின் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஹீட் என்ன ஆயிருக்கு, ஏபி வரைக்கும் ஹீட்டை வாங்கியிருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் ஹீட் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா லாஸ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு சரௌண்டிங் போயிட்டு இந்த எண்டு வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் வந்து பண்ணோம் அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு கால்குலேட் பண்ணணுமோ அது லிமிட் வந்து பி டு இ ரோ எஸ்ஏ. இதில் ரோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டென்சிட்டி. ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல். நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்துக்கணும் அதோட டென்சிட்டி. எஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அண்ட் ஏ அப்படிங்கிறது ஏரியா. சேம் இதே ஃபார்முலா தான். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன தெர்மல் கண்டக்டிவிட்டி எழுதணும் இல்லையா. பொதுவாக ரோ அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எழுதுகிறோம். இது எதுக்கு அப்படின்னா ஹீட் லாஸ்ட். இங்கேருந்து இது லாஸ்ட். இது எவ்வளோ கெயின் பண்ணுச்சு அப்படிங்கிறது இது பிஃபோர் ஸ்டெடி ஸ்டேட் ரீச்டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் கண்டக்டட் த்ரூ எ பர்டிகுலர் பாயிண்ட். இப்போ எவ்வளோ வந்து எனக்கு இந்த இடத்துல ஹீட் இதாக இருக்குது அப்படிங்கிறது Q1. இந்த பக்கம் எவ்வளோ ஹீட் லாஸ் ஆயிருக்குங்கிறது Q2. நமக்கு என்ன தெரியும், அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் Q1ம் Q2வும் ஈக்குவல்னு தெரியும். அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். எஸ்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. ஸோ சம் புக்கில் நமக்கு சீன்னு கூட மெஷர் பண்ணியிருப்பாங்க, சம் இதில் எஸ்ன்னு இருக்கும். ஸோ எதுனாலும் சரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி இன் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். இப்போ Q1 Q2 ரெண்டு ஈக்குவலாக, அப்போ KA d theta x வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரோ எஸ்ஏ. இந்த இடத்துல டென்சிட்டி போடுவோம், அப்போ ரோ எஸ்ஏன்னு வரும். ஸோ இங்கே இருக்கிற ஏவும் இந்த ஏவும் என்ன பண்ணிக்கலாம், ஏரியாவை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கே அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரோ எஸ். இந்த இடத்துல ஏ வராது, ஏன்னா ஏ வந்து கேன்சல் ஆயிடுச்சு இங்கே ஏ போகும்போது. அப்போ நமக்கு இதே ஸ்டெப் என்ன ஆகும், ஏ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரோ எஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டி தீட்டா டு டிடி. இந்த இன்டகிரேஷனோட லிமிட் வந்து எதுலேருந்து எது வரைக்கும், பி டு இ. நம்ம எந்த எண்டு கண்டுபிடிக்கிறோமோ அந்த எண்டு வரைக்கும், பியிலேருந்து இ வரைக்கும். ஸோ இது அப்படியே இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற டி தீட்டா பை டிஎக்ஸ்பி இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ அப்போ நமக்கு எனக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரோ டென்சிட்டி தெரியும், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம போட்டுடலாம். ஸோ அப்போ எனக்கு எந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சால் போதும் அப்படின்னா டி தீட்டா பை டிடி, இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் டிவைடட் பை டைமு, இங்கே வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் டிவைடட் பை பொசிஷன். அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன கால்குலேட் பண்ணிடலாம், கேவை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணணும். எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் தான் வந்து என்ன பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டு இதை வந்து மெஷர் பண்ணணும். என்ன அப்படின்னா டி தீட்டா டிவைடட் பை டிடி, இன்னொன்று வந்து டி தீட்டா டிவைடட் பை டிஎக்ஸ். அப்போ ரெண்டு கண்டிஷனில் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டு, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டைனமிக் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டி தீட்டா பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெஷர் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து டைனமிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்டாட்டிக்னா நமக்கு என்னன்னு தெரியும், அப்படியே என்னது ரெஸ்ட்டில் நிலை அப்படி ஸ்டெடியாக இருக்கிறது. டைனமிக் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுறது, ஹீட் லாஸ், அது வந்துட்டு மூவ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைனமிக்னு சொல்லுவோம். ஃபைண்டிங் தி ஹீட் லாஸ், இது வந்து ஹீட் லாஸுக்கு. டைனமிக் அப்படின்னா ஹீட் லாஸு, இது வந்து அப்படின்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டுன்னு சொல்லுவோம். ஏதாவது பொசிஷனை வச்சு படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், டெம்பரேச்சர் எது இருக்குதோ ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து அதோட பொசிஷனை வச்சு வந்துச்சுன்னா தான் என்ன சொல்லுவோம், கிரேடியன்ட். அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். இந்த டி தீட்டா பை டிங்கிறது எவ்வளோ ஹீட் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஹீட்டர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் அண்ட் த ராட் இஸ் அலௌட் டு ரைஸ் த ஸ்டெடி. அப்போ ஹீட் வந்து என்ன பண்ணிட்டோம், ஆன் பண்ணிட்டோம். ஏன்னா ஹீட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அட் திஸ் ஸ்டேட் ஆஃப் டெம்பரேச்சர் ஏபிசிடி எக்ஸ்ட்ரா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித்தவுட் எனி வேரியேஷன் வித் டைம். ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகாது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. த டெம்பரேச்சர் அட் த பாயிண்ட் ஏபிசி எக்ஸ்ட்ரா ஆர் நோட்டட் அண்ட் டேப்லேட்டட். த டிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் ஹாட் எண்ட்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுக்கும் கிராஃப் வேணும், ஏன்னா நம்ம இதுதானே போடுறோம். அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டா, டைம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டா, ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், கிராஃப் போடணும். அதே மாதிரி இந்த மெத்தட்லேயும் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் அந்த பொசிஷன் வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம், கிராஃப் பிளாட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தெரியுது என்ன பண்ணியிருக்காங்க, எது எதுக்கு கிராஃப் போட்டிருக்காங்க.
டிஸ்டன்ஸுக்கும் டெம்பரேச்சருக்கும், அதாவது d theta by dx. d theta by dxனா என்னது எக்ஸ்பெரிமெண்ட்டு? டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டு, அதான் ஸ்டாட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டில். அப்போ இது ரெண்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ABCD இப்போ ஒரு பாயிண்ட் வரும். நம்ம ஆல்ரெடி அந்த 4 இதுலேயே பார்த்தோம். டெம்பரேச்சர் ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன ஆகிட்டே வரும், பக்கத்தில் இருக்கிற ஏக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும், அடுத்தடுத்து வர 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 என்ன ஆகிட்டே வரும், கம்மியாயிட்டே தான் வரும். ஸோ நம்ம கிராஃப் அதுக்கு வேல்யூ எடுத்து வரைஞ்சோனாலும் இந்த மாதிரி ஒரு நமக்கு கிராஃப் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்லோப் எடுத்து நான் என்ன வேல்யூ கேல்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா d theta by dxோட வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து டைனமிக் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இது வந்து டைனமிக். இது எதுக்காக வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ், ஹீட் லாஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு d theta by dt கண்டுபிடிக்கிறதுக்கு. Heat the sample rod using heater or boiling water bath for a sufficient time steady state. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாம்பிளை வந்து நம்ம எடுத்துறோம். ஒரு ஸ்டெடி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் அந்த ராடை வெளியில் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேங் இட். ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேங் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு தெர்மோமீட்டர் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், சரௌண்டிங்ஸ்லேருந்து டெம்பரேச்சர் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குமா. இப்போ நம்ம இந்த டைமை வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து குறையுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிட்டே வரும். மெஷர் த டெம்பரேச்சர் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், ரெகுலர் இன்டர்வல் யூஸிங் ஸ்டாப் வாட்ச் அண்ட் தெர்மோமீட்டர். ஸோ டெம்பரேச்சர், ஸ்டாப் வாட்ச், ஏன்னா நமக்கு டைம் தான் கேல்குலேட் பண்ணணும் இதில். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு இது அதனால தான் டைனமிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஹீட் நம்ம சப்ளை பண்ணல, அப்போ ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே வரும், லாஸ் ஆகிட்டே வரும். இப்போ நான் கிராஃப் பிளாட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா டைமுக்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். டைம் அதிகமாக அதிகமாக அப்படியே டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன ப்ராசஸ் சொல்கிறோம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். படிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இந்த ரேட் ஆஃப் கூலிங், அதாவது எவ்வளோ தூரம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது டைமை பொறுத்து அப்படிங்கிறது தான் ரேட் ஆஃப் கூலிங். ஸோ இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் போட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சருக்கும் எதுக்கும் போடணும், டைமு. இது வந்து டைமு, இது வந்து டெம்பரேச்சரு. ஸோ கிராஃப் போட்டோம்னா எனக்கு டைமு ஃபஸ்ட்டு வந்து இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். கூலிங் ப்ராசஸ் அப்படியே அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். யூஸிங் ஸ்டாப் வாட்ச் தெர்மோமீட்டர். இப்போ XY ஆக்சிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதிலேருந்து நான் dt by dt டி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை டைமுக்கான வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதாவது d theta by dt at a point ABCD. இப்போ 4 பாயிண்ட்ஸுக்கும் நான் d theta by dt என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரெண்டுக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எகெயின் மறுபடியும் கிராஃப் பிளாட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கும் d theta by dtக்கும். இப்போ டிஸ்டன்ஸுக்கும் இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கும் நான் ஒரு கிராஃப் பிளாட் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு வந்த மாதிரியே தான் இப்படி ஒரு கிராஃப் வரும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் இங்கே கிராஃபும் போட்டேன் அப்படின்னா இப்போ பியிலேருந்து எனக்கு E வரைக்கும் இருக்கிறது தான் வேணும். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குது, ஒரு கிராஃபில் ஒரு ஏரியா கிடைக்குது. இந்த ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல், இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா d theta by dt xோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணிக்கலாம். Two points xy graph corresponding to the position P and E. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கர்வ் இருந்துச்சு இல்லையா XY, அதுலேருந்து என்ன பண்ணுறோம், கிராஃபிலேருந்து ஏரியா எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிக்கிறோம். அந்த கிராஃபில் இருக்கிற BXYயோட ஏரியா தான் நமக்கு என்னது d theta by dt இன்ட்டு x இன்டகிரேஷன். கிராஃப் இப்படி தானே வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வந்துருந்துச்சு. ஸோ இங்கே வந்து d theta by dt போட்டிருந்தோம், இங்கே வந்து பொசிஷன் போட்டிருந்தோம். ஸோ அப்போ எனக்கு இது B, இது E அப்படின்னா இந்த ஏரியா, எனக்கு இந்த ஏரியா எவ்வளோன்னு கிடைச்சிடும், இந்த சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ கேவோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன ஈக்குவேஷன் ஃபைனலாக முன்னாடி என்ன ஈக்குவேஷன் படிச்சிருந்தோம், அதில் கொண்டுட்டு போய் இந்த d theta by dtயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கேவோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து என்ன மெத்தட் அப்படின்னா ஃபோர்ப்ஸ் மெத்தட். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம், நிறையா கேல்குலேஷன்ஸ் வந்துட்டு கம்மி தான். பட் ஆனால் என்னது அடிக்கடி கிராஃப்லாம் போடணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 கிராஃப்ஸ் போடணும். இன்னொன்று வந்து டைம் கன்சியூம், டைம் வந்து நிறையா எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் கொஞ்சம் ட்ராபேக்ஸும் நிறையா இருக்குது. என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது எதை, டைம் கன்சம்ஷன் இஸ் லாங் டு கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் குறைய வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணணும், அடுத்து குறைய வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
ஸோ இப்போ டைம் கன்சம்ஷன் வந்து ரொம்ப லாங். இன்னொன்று வந்து இட்ஸ் போர் டு ட்ரா 3 கிராஃப்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே எத்தனை போடணும், 3 ட்ரா போடணும். நமக்கு புக்கில் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருந்துருப்பாங்க, டிடிஎஸ். டிடிஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு ரொம்ப போரிங்காக இருக்கிறது, நிறைய வரையணும், ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு வேகாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற வார்த்தை தான் டிடிஎஸ். Performing 2 separate experiment and plotting 3 different graph making it tedious process. அதாவது இந்த மாதிரி ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் 3 கிராஃப் ட்ரா பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு இதெல்லாம் வந்து இதோட ட்ராபேக். அடுத்து வந்து distribution of heat is not the same all over the end. ஸோ இப்போ நம்ம என்ன அஸ்யூம்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ரேட் ஆஃப் கூலிங் அட் எ பாயிண்ட் இன் த டைனமிக் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ டைனமிக்கில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் கூலிங் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், ஹீட் லாஸ் ஃப்ரம் தட் பாயிண்ட். அதாவது ஹீட் எவ்வளோ லாஸ்ட் ஆகுதோ அது வந்து ஹீட் கெயின் ஆகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் மேக் பண்ணி ஈக்குவல் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கேல்குலேஷன்ஸ் போடுறோம். ஸோ அப்போ அந்த அசம்ஷன் வந்து எவ்வளோ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய ஹீட் லாஸஸ் ஆகலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்அக்யூரேட் தான். ஸோ இப்போ இது எல்லாமே இதோட மெயின் ட்ராபேக். அதாவது ஃபோர்பீஸ் மெத்தட் அப்படிங்கிறது, ஃபோர்ப்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, தேர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் குட் கண்டக்டர். இன்சுலேட்டருக்கு கிடையாது, கண்டக்டர்ஸுக்கு மெயினாக மெட்டல்ஸுக்கு வந்துட்டு நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஏன்னா ஹீட் வந்து என்ன பண்ணணும், நல்லா கண்டக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதில் ட்ராபேக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்த மெத்தட் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா லீஸ் டிஸ்க் மெத்தட். ஸோ இதுவும் வந்து எதுக்கு அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆனால் வந்து எது கிடையாது, கண்டக்டர்ஸு கிடையாது. டிட்டர்மைன் த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் பூவர் கண்டக்டர், அதாவது இன்சுலேட்டர்ஸில் வந்துட்டு எப்படி ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இன்சுலேட்டரில் நம்ம முன்னாடியே படித்த ஃபோனான்ஸோட இது வைப்ரேஷன்ஸ்னால அந்த இடத்துல என்ன ஹீட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பூவர் கண்டக்டர் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இது வந்து ஃபோர்ப்ஸ் மெத்தட் மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதை வந்து நம்ம நிறையா காலேஜஸில் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவுமே பண்ணியிருப்போம். The heat conducted through the sample equals to the heat lost by the radiation from the metal disc. ஒரு இதுலேயுமே ஹீட் எவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டு எவ்வளோ வந்து வெளியில் விடுதோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இதுதான் இதோட பேசிக் பிரின்சிபல். The process involve placing the bad conductor அப்படின்னாலே என்னது, இன்சுலேட்டர், கிளாஸு, கார்ட்போர்டு, ரப்பரு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இன்சுலேட்டர் பிட்வீன் ஸ்ட்ரீம் ஹீட்டட் மெட்டல். ஸோ இதுதான் வந்து லீஸ் டிஸ்க் மெத்தடுக்கான அப்பேரட்டஸ் செட்டிங். ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஸ்டீம் பாய்லர்னால் என்னது, இந்த இடத்துல ஹீட் பண்ணுறோம், வாட்டர் வச்சுட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குது, ஸ்டீம். அப்படியே ஸ்டீம் என்ன ஆகுதுன்னா இங்கே வருது. இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்குறோம். ஸ்டாண்டில் வந்துட்டு இந்த இடத்துல இப்போ இதாவது 2 இது இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டீம் சேம்பர், இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது வந்து ஸ்டீம் சேம்பரு, லீஸ் டிஸ்க் அப்படிங்கிறது இந்த கீழே இருக்கிறது. இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம என்ன வச்சுருப்போம் அப்படின்னா பேட் கண்டக்டர். எந்த கண்டக்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி, இப்போ கிளாஸு, எபோனைட், அது மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்து நான் இதுக்கு நடுவில் வச்சுருக்கேன். இப்போ இது மூணுமே எதில் இருக்கும் அப்படின்னா தெர்மல் காண்டாக்டில் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இருக்கிற டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீம் சேம்பர் இருந்துச்சு இல்லையா, அதோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு, இங்கே வந்து டிஸ்கோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், பேட் கண்டக்டர். அப்போ ஸ்டீம் சேம்பர் வழியாக நமக்கு ஏல வந்து என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல ஹீட் வரும். ஹீட் அப்படியே வந்துட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இன்சுலேட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நமக்கு பியோட டெம்பரேச்சர் இங்கே வரும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம இந்த T1 எவ்வளோ டெம்பரேச்சர், T2 டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெண்டும் என்ன ஆகலாம், ஈக்குவல் ஆகும். அப்போ எவ்வளோ ஹீட்டு லாஸ் பண்ணிச்சோ அவ்வளோ ஹீட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதோட எப்படி ஒர்க்கிங் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அப்பேரட்டஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டீம் சேம்பர் வேணும் ஹீட் பண்ணுறதுக்கு, மெட்டாலிக் ஸ்பெசிமென் டிஸ்க்கு இது வேணுது, அந்த அடியில் வந்து ஒரு டிஸ்க் வச்சுருந்தோம்ல, லீஸ் டிஸ்க்குன்னு சொல்லுவோம், அது வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் பிராஸ். நான் மெட்டாலிக் சாம்பிள் நம்ம என்ன எடுக்க போகிறோமோ அது, அண்ட் 2 தெர்மோமீட்டர் வந்து வேணும். எனக்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிற டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணும். அட் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்டர் டவுன் த்ரூ த சாம்பிள். அப்போ எனக்கு கீழே எவ்வளோ ஹீட் வந்து கண்டக்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஹீட் லாஸ்ட் பை த லோயர் மெட்டல் டிஸ்க் டு தி சரௌண்டிங்ஸ்.
அப்போ மெட்டல் டிஸ்க் எவ்வளோ வந்து லாஸ் பண்ணியிருக்குதோ அதுக்கு எனக்கு என்னவா இருக்கும், ஹீட் கண்டக்டட் டவுன், எவ்வளோ ஹீட் கண்டக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து ஹீட் இங்கே எனக்கு லாஸ்ட் ஆகிருக்குது இல்லையா தெர்மல் மெட்டல்னால, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ப்ரொசீஜர் சேம் அதே தான். இதோட இந்த லீஸ் டிஸ்கோட திக்னஸ்ஸு ரேடியஸ் எல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ காஜி வெர்னியர் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணி ரேடியஸ் திக்னஸ் மெஷர் பண்ணிக்கலாம். மாஸ் வந்து நம்ம என்ன மெட்டல் டிஸ்க் எடுத்துருக்கோம்ல அதோட மாஸு ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அது கான்ஸ்டன்ட்டு. இப்போ வந்து பிளேஸ் த சாம்பிள் டிஸ்க் பிட்வீன் லோயர் மெட்டல் டிஸ்க் அண்ட் த ஸ்டீம் சேம்பர். இப்போ ஸ்டீம் சேம்பருக்கும் இந்த மெட்டல் டிஸ்க்கும் நடுவில் இப்போ இங்கே ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது ஸ்டீம் சேம்பரு, இது வந்து லோயர் மெட்டல் டிஸ்க். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலை பிளாஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் ஸ்டீம் அன்டில் டெம்பரேச்சர் T1 லோயர் டிஸ்க். T1 அப்படிங்கிறது லோயர் டிஸ்க், இதுதான் T1, இது வந்து T2. இங்கே ஒரு தெர்மோமீட்டர் இருக்கும், இங்கே ஒரு தெர்மோமீட்டர் இருக்கும். இப்போ T1 அண்ட் T2 வந்து அப்பர் டிஸ்க். ஸோ இங்கே வந்து T2 அப்பர் டிஸ்க்னு வச்சுருக்கனால இது நம்ம T2ன்னு வச்சுக்கலாம். இது வந்து T1 வச்சு பிகம் கான்ஸ்டன்ட், அதாவது ரெண்டுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக வரணும். ரெக்கார்ட் T1 T2 வந்து நம்ம என்ன ஹீட் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ ஹீட் டெம்பரேச்சரில் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், மெஷர் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டு நமக்கு என்ன ஆகும், இங்கே கீழே கண்டக்ட் ஆகி எவ்வளோ ஹீட் வருதுங்கிறத நம்ம இங்கே மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ மெஷர் பண்ணோன்னா என்ன பண்ணணும், அதுலேருந்து இதுக்கு வந்து நம்ம பெரிய கிராஃப்லாம் இல்லை. ஸோ அது மாதிரி 3 கிராஃப் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஹீட் கண்டக்டடுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சேம் ஃபார்முலா தான். என்னது தெர்மல் கண்டக்டிவிட்டி வரும், ஏரியா வரும், டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ அடுத்து ஹீட் லாஸ்ட் பை த டிஸ்க். டிஸ்க் வந்து நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்குது ஹீட்டை அப்படிங்கிறது Q by T MSR. எம்ங்கிறது நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா மாசு. அடுத்து என்ன இருக்குது எஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் பிராஸ். நம்ம என்ன மெட்டல் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அது, இங்கே நம்ம பிராஸ் எடுத்ததுனால ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப், இது மாஸ் ஆஃப் த மெட்டல் டிஸ்க்கு, இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தி மெட்டல். ஆர் அப்படிங்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் d theta by dt, அதாவது இதுதான் கிரேடியன்ட்டுன்னு படிச்சுமா, அந்த கிரேடியண்ட்டை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா ஆர், ரேட் ஆஃப் கூலிங், டைமை பொறுத்து எவ்வளோ கூலிங் நடக்குது, T2ல் வந்து எவ்வளோ கூலிங் நடக்குது அப்படிங்கிறது ஆர். எக்ஸுங்கிறது திக்னஸ் ஆஃப் த பேட் கண்டக்டர், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த மெட்டல் டிஸ்க்கு. அந்த மெட்டல் டிஸ்க் வந்து எப்படி இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்போது அதோட ஏரியா வந்து πr². T1 T2 அப்படிங்கிறது ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் கண்டக்டட், எது வந்து ஹீட் கண்டக்ட் பண்ணுச்சு, ஸோ ஹீட் கண்டக்டட் த்ரூ த சாம்பிள், அதாவது ஹீட் சாம்பிள் வந்து எவ்வளோ ஹீட்டை கண்டக்ட் பண்ணிச்சோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டிஸ்க் வந்து எவ்வளோ ஹீட்டை லாஸ் பண்ணிச்சோ. இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் Q/T அப்படிங்கிறது MSR. இப்போ MSR அப்படின்னா M அப்படியே போட்டால் எஸ், ஆருங்கிறது இந்த d theta by dt நம்ம டேரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இதை போட்டோன்னா என்ன வரும், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா, ஈக்குவேட் பண்ணும்போது MSR இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் போயிடும், AT1/T2ன்னு வரும். இப்போ எம்எஸ் ஆரோட வேல்யூங்கிறது இது வந்து நம்ம கிராஃப்ல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ அந்த டைம் பொறுத்து நம்ம கிராஃப் ஒரே ஒரு கிராஃப் போட்டால் போதும். டாட் டிஸ்டன்ஸு இந்த டிஸ்க் வந்து πr². அடுத்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இந்த T1 T2வோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஃபோர்ப்ஸ் மெத்தட் அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. பட் ஆனால் இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண முடியாது, கண்டக்டருக்கு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஹூவர் கண்டக்டர்ஸ்க்கு தான். ப்ரிகாஷன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செய்யும்போது என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டீம் சேம்பர் பேட், நம்ம 3 தான் எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஹீட்டை கொடுக்கறது, இது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறது, இது வந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறது. இது மூணுமே எப்படி இருக்கணும், நல்ல தெர்மல் காண்டாக்டில் இருக்கணும். ரெண்டுக்கும் காண்டாக்ட் இல்லைன்னா நமக்கு என்னது எக்ஸ்பெரிமெண்ட்டு தப்பாயிரும்.
The steam should be tried to ensure accurate heating. அதே மாதிரி ஸ்டீம் வந்து என்னது வாட்டர் வேப்பரில் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும். ரேட் ஆஃப் கூலிங் மஸ்ட் பி மெஷர்ட் நியர் த ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சரில் தான் நம்ம என்ன பண்ணணும், கூலிங்கை மெஷர் பண்ணணும். கொஞ்சம் பாதி டெம்பரேச்சர் இருக்கும்போது நம்ம கூலிங் இதை வந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்ணாது, நியர்பை ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து டிஸ்க் சுட் பி ஹெவிலி பாலிஷ் டு மினிமைஸ் ஹீட் லாஸ். அப்போ நம்ம எடுத்துக்கிற டிஸ்க் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மினிமைஸ் ஹீட் லாஸ் வந்து நிறைய வந்து சும்மா ஹீட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக நமக்கு ஹீட் என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதெல்லாமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ். அண்ட் இது எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிட்டர்மைனிங் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் பூவர் கண்டக்டர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பூவர் கண்டக்டர்னா லீஸ் டிஸ்க் மெத்தட். இம்பார்ட்டண்ட் இன் தெர்மல் இன்சுலேஷன் ரிசர்ச். அதாவது இன்சுலேட்டர் நம்ம எங்கேயாவது வைக்கும்போது இது எவ்வளோ ஹீட் கெப்பாசிட்டி தாங்கும், இது எவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ணும், அந்த மாதிரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன, சிம்பிள் அண்ட் ரிலையபிள் மெத்தட். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட். ஹீட் கொடுத்தா போதும், அவ்வளோதான். ஒரு ஸ்டாப் வச்சு டெம்பரேச்சர் மெஷர் பண்ண தெர்மோமீட்டர் இருந்தால் போதும், எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிடலாம். ரெக்வயர்ஸ் ஒன்லி மாடரேட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். லிமிடேஷன்ஸ், இது அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பூவர் கண்டக்டருக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். அடுத்து எரர்ஸ் டியூ டு ரேடியேஷன், கன்வெக்ஷன் அண்ட் இம்பர்ஃபெக்ட் கான்டாக்ட். இப்போ ரேடியேஷன் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ரேடியேஷன்ஸ்னால நமக்கு ஹீட் எனர்ஜி ஏன்னா சரௌண்டிங்க்கு வந்துட்டு வெளில போகும்போது நமக்கு இது நடக்கும். அடுத்து கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் அப்படின்னா என்னது, ஒரு ஹீட் எனர்ஜியை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாலிட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் எ லிக்விடு இல்லைனா கேஸஸ் வந்து த்ரூ தி ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் ஹீட்டட் ஃப்ளூ. அதாவது ஒரு நம்ம இதை ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளேயே ஹீட் ஏன்னா அந்த மாலிகுல்குள்ளே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிற ப்ராசஸ் தான் கன்வெக்ஷன்ஸ். ஸோ அப்போ அதில் ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா கூட நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதோட லிமிட்டேஷன்ஸ். ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், 2 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ரெண்டுமே தெர்மல் கண்டக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு. தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா ஒன்றும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி நடக்குது, அது கண்டக்டரில் ஒரு மாதிரி இருக்கும், இன்சுலேட்டரில் ஒரு மாதிரி இருக்கும். கண்டக்டரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோப்ஸ் மெத்தடும், இன்சுலேட்டரில் இருக்கிறதுக்கு லீஸ் டிஸ்க் மெத்தடும் பார்த்தோம். சரி, இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா. Forbes method is a classic technique used to determine the thermal conductivity of எதுக்கு அதானே சொன்னோம். Forbes வந்து குட் கண்டக்டர்ஸ், பூவர் கண்டக்டர்னா லீஸ் டிஸ்க் வந்துடும். அப்போ இது வராது. கேஸஸ் லிக்விட்லாம் நம்ம பார்க்கல. இங்கே வந்து என்னது, ஃபுல்லாக நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் சாலிட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து வாட் இஸ் த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் த ஸ்டாட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஃபோர்ப்ஸ் மெத்தடில் இந்த ஸ்டாட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதோட ப்ரைமரி பர்பஸ் என்னன்னு கேட்டோம். 2 மெத்தட் படித்தோம், டைனமிக், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா இது கண்டுபிடிச்சோம், டி தீட்டா டிவைடட் பை டிஎக்ஸ். இதுதான் என்ன சொல்லுவோம், டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இதே டைனமிக்காக இருக்கும்போது என்ன கண்டுபிடிச்சோம், டைனமிக் அப்படின்னா டி தீட்டா டிவைடட் பை டிடியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதாவது டு மெஷர் த ஹீட் லாஸ்ட். இது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா டைனமிக்கு வரும். இந்த டைனமிக்னா தான் இது ஆன்சரு. அப்போ இது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் டு டிட்டர்மைன் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அட் வேரியஸ் பாயிண்ட். இதுதான் கரெக்ட். இதெல்லாம் வராது. ரேட் ஆஃப் கூலிங் ஆஃப் த ராடு ஸ்டாட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. டு ஃபைண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கெலாம் இது வராது. ஸோ இப்போ இது 2 தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டைனமிக்னா ஹீட் லாஸ்ட் ஆனது, டெம்பரேச்சர் கிரேடியன்ட் மெஷர் பண்ணுறது வந்துட்டு ஸ்டாட்டிக் மெத்தடு. நெக்ஸ்ட்டு A major drawback of Forbes method. Major drawbacks என்ன அப்படின்னா இது ரொம்ப என்னது applicable to insulator கிடையாது. இது எது கண்டக்டருக்கு தான் வரும். நாட் பேஸ்ட் ஆன் எனி தியரி. கண்டிப்பாக பிரின்சிபல் இருக்குது. ஹீட் லாஸ்ட் ஈக்குவல் டு ஹீட் கெயின். டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் ஹை ஹீட் கேஸஸ். இல்லை அதில் ஹீட் லாஸ் இல்லை ஹீட் லாஸ் என்ன பண்ணும், அக்கௌண்ட் பண்ணும். டைம் கன்சியூமிங், அதாவது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அண்ட் ரொம்ப போரிங். கிராஃப் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு டிடிஎஸ் அப்படின்னா போரிங்காக இருக்கும். அதாவது 3 கிராஃப் ட்ரா பண்ணணும், அப்போ தான் நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே செய்ய முடியும். In the dynamic experiment of Forbes method, the heat lost from the rod surface found.
டைனமிக் எக்ஸ்பெரிமெண்ட்னாலே நமக்கு எதுக்கு d theta divided by dt கண்டுபிடிக்கிறது. ஹீட் லாஸ்க்கு தெரியும். எதுல இருந்து ராட் சர்ஃபேஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் தி ரேட் ஆஃப் கூலிங் ராட், அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் கிடையாது, ஸ்லோப் ஆஃப் த டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸ் கிடையாது, டிஸ்டன்ஸ் இருந்தால் ஸ்டாட்டிக் டைமு, கிராஸ் செக்ஷனல் ஏரியா கிடையாது. அப்போ ரேட் ஆஃப் கூலிங், அதாவது டைமை பொறுத்து எப்படி வந்து கூலிங் ஆகுது, கிராஃப் வந்து நமக்கு இப்படி வரும். டிடி டி தீட்டா போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். Least disk method is used to determine the thermal conductivity of. Least disk எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? poor conductor. good conductor னா Pope's method. அப்போ இது வராது, இது வராது. ஓகே, ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இப்போ இந்த யூனிட்டோட எண்டு லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். கடைசி ஃபைனல் டாபிக் அடுத்து வந்துட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டீஃபன்ஸ் லா ஆஃப், அதோட ரேடியேஷனை எப்படி, ஸ்டீஃபன்ஸ் லா கான்ஸ்டன்ட் எப்படி மெஷர் பண்ணுறது, சோலார் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி சன்னோட டெம்பரேச்சர் என்ன. ஸோ இப்போ இதெல்லாமே ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என்னது யூனிட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது லாஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸஸோட நமக்கு இந்த யூனிட் என்ன ஆயிரும் அப்படின்னா கவர் ஆயிரும். ஸோ எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.